நிறைய பேருக்கு ஒரு டைமில் வைக்கிற ரசம் டேஸ்ட்டு இன்னொரு டைம் வரதில்ல. நீங்கள் பர்ஃபெக்டாக ரசம் வைக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி கரைச்சி வடி போட்டு வச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, 2 வெரமிளகாய். இப்போ பூண்டு தவிர மீதி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடும். இப்போ பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை காம்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. 3 நல்லா பழுத்த தக்காளி எடுத்து மெலிசா கட் பண்ணிங்க. இப்போ புளி தண்ணியோட தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நிறைய கொத்தமல்லி தண்டு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்ச பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துங்க, நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இதோட ஒரு 3 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேம் சிம் பண்ணிட்டு நம்ம மிளகு சீரக பொடி, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துடலாம். மிளகு சீரக பொடி கருக்க கூடாது, ரொம்ப நேரம் எண்ணெயில ஃப்ரை ஆகக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும், மீடியமாக நுரைச்சி வரட்டும். அப்போ தான் ரசம் டேஸ்ட் வரும். இந்த மாதிரி நுரைச்சி கொதி வர சொல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.